ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம எப்படி வந்து லெட்ஜர் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்தே நம்ம போகலாம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோலேருந்து பார்ட் 9 வீடியோ வரைக்கும் நான் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு சொன்னேன். ஓகே, டிரான்சாக்ஷன்லேருந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி மேக் பண்ணுறோம், ஜேர்னல் என்ட்ரிலேருந்து எப்படி நம்ம லெட்ஜர் போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். முன்னாடியே நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து 9 வீடியோவில் நல்லா ஃபுல்லாக வந்து கிளியராக பார்த்தாச்சு. அதோட வீடியோவை நான் எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன், வேணா போயிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இதோட அக்கௌண்ட் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஜேர்னலையும் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். அதுதான் இதோட வந்து அக்கௌண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் டிரான்சாக்ஷனாக. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 8 டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரியாக மேக் பண்ணியாச்சு. ஓகே, முன்னாடி உள்ள வீடியோலேயே இந்த ஜேர்னல் என்ட்ரிலாம் எப்படி போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ரவி இன்வெஸ்டட் 5 lakh கேஷ் இன் பிஸ்னஸ். ரவி வந்து 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் ரெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஏன் அப்படின்னா கேஷ் வந்து உள்ளே வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம தான் ரவின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, நான் தான் ரவி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தான் ரவி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு சம்மை வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஏன் டெபிட் பண்ணியிருக்கோன்னா, ரவி வந்து அவங்களோட பிஸ்னஸில் கேஷை போடுறாங்க, அதாவது கேபிட்டலாக போடுறாங்க. கேபிட்டல் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், கேஷை வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது அவங்க பிஸ்னஸில் கேஷ் வந்து உள்ளே வருது. ஸோ கேஷ் உள்ளே வந்துச்சுன்னா ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல் படி நம்ம கேஷை டெபிட் பண்ணியிருக்கோம். டு கேபிட்டல் அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் படி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கெயின் மாதிரி. ஓகே, ஒரு நம்ம வந்து இந்த கேபிட்டல் மூலமா நிறைய ஏர்ன் பண்ணுவோம் அந்த பிஸ்னஸில். ஸோ இது வந்து நம்ம ஒரு கெயினாக கன்சிடர் பண்ணி நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். கிரெடிட்டில் போட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள், இந்த ரூல்ஸில் கிரெடிட் சைடில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டெபிட்டில் ஆர்ன்னு இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஆர் அப்படின்னு போயிட்டு ஆர்னா ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் அப்படிலாம் என்ன இருக்குது, கம்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போது அதை நம்ம டெபிட் பண்ணுறோம். இதுதான் இதுக்கான ரீசன். இதே மாதிரி தான் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பாருங்கள், டேட் நம்பர் 25 பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து பே பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி. அப்போ கேஷ் நம்மளோட வெளியே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுவோம். கேஷ் நம்மளோட வெளியே போணுச்சுன்னா கேஷை கிரெடிட் பண்ணுவோம். கேஷ் நம்ம உள்ளே வந்துச்சுன்னா கேஷை நம்ம டெபிட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். என்னன்னு ஏன் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸில் என்னன்னு ஏன் போட்டிருக்கோன்னா, நாமினல் ரூல்ஸ் படி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸை நம்ம டெபிட் பண்ணுறோம். அதனால தான் நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை டெபிட் பண்ணியிருக்கோம். டூ கேஷ் அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம், ஏன் பக்கத்தில் ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம்னா ரியல் அக்கௌண்ட் படி கோஸ் அவுட் அப்படின்னா நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரூல் படி தான் நம்ம ஜேர்னல் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து கிளியராக புரியல அப்படின்னா 9 வீடியோஸ் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு கிளியராக பாருங்கள். இப்போ நம்ம மெயினாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி லெட்ஜர் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நிறைய லெட்ஜர் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம லெட்ஜர் மேக் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம கேஷ்க்கு மட்டும் எப்படி லெட்ஜர் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெட்ஜர் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஜேர்னல் என்ட்ரியில் எங்கெங்கெல்லாம் கேஷ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஜேர்னல் என்ட்ரியில் கேஷ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும். இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன் அப்படின்னா இதில் ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிலையும் கேஷ் அப்படிங்கிறது இருக்குது, டெபிட்லேயும் இருக்குது, கிரெடிட்லேயும் கேஷ் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஜர் அக்கௌண்ட் ஆஃப் ரவி அப்படின்னு ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் நம்ம என்ன லெட்ஜர் போட போகிறோம்னா கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஓகேப்பா, கேஷ் அக்கௌண்ட்டை ஜேர்னல்லேருந்து எப்படி லெட்ஜருக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கிரெடிட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், டிஆர் அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல சிஆர் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரே பேஜில் நீங்கள் போடக்கூடாது, 2 பேஜில் போடணும். அதாவது லெஃப்ட் சைடு உள்ளதில் வந்து நீங்கள் டெபிட் அப்படின்னும், ரைட் சைடு உள்ளதில் நீங்கள் கிரெடிட் அப்படின்னும் 2 பேப்பர்லேயுமே நீங்கள் போடணும். இது வந்து ஒன் சைடு பேப்பர் கிடையாது, டபுள் சைடில் இந்த லெட்ஜரை நீங்கள் போடணும். இப்போ வந்து எப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஷ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம டிக் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது, ரெண்டாவது கிரெடிட்டில் இருக்குது, அடுத்து தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டில் இருக்குது, ஃபோர்த்துலேயும் கிரெடிட்டில் தான் கேஷ் இருக்குது, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டெபிட்டில் இருக்குது, சிக்ஸ்த்துலேயும் டெபிட்டில் இருக்குது, செவன்த்தில் கிரெடிட்டில் இருக்குது, லாஸ்ட்டு ஒன்றில் கிரெடிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேஷ் எல்லாத்தையும் நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நம்ம என்ன அக்கௌண்ட்ஸ் போடுறோம்? கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். அப்போது கேஷ் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா கேஷ் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் இருக்கோ அது வந்து டெபிட்டும் கிரெடிட்டும் நம்ம பண்ண போகிறோம். எது டெபிட்டில் எது கிரெடிட்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போடுறது எல்லாமே கேஷ் அக்கௌண்ட்டை மட்டும்தான் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம கேஷ் அக்கௌண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணணும்னா டூ கேபிட்டல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? டூ கேபிட்டலை நம்ம டெபிட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைட் போடுறது எல்லாமே டூ அப்படின்னு வருது எல்லாமே லெஃப்ட் சைட் போடணும். பை அப்படின்னு வருது எல்லாமே நம்ம ரைட் சைட் போடணும். அதாவது இந்த இடத்துல டூ டூ டூன்னு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம டெபிட் சைட் போடணும். ஓகேவா? பை அதாவது பை அப்படின்னா டெபிட்டில் உள்ளது தான் நம்ம பைன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ரைட் சைடில் போடணும், அதாவது கிரெடிட் சைடு போடணும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதனால நம்ம போடுறது கேஷ் அக்கௌண்ட். அதனால கேஷ் அக்கௌண்ட்லேயே போயிட்டு நிறைய பேர் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவாங்க. அது தப்பு, அப்படி போடக்கூடாது. என்ன அக்கௌண்ட் போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ட்ரியை தான் நீங்கள் போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட போகிறீங்க. ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் தான் நீங்கள் அதுக்கான ஆப்போசிட் என்ட்ரியை என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட் இதில் டெபிட் சைடு இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு இருக்குது. அதனால நீங்கள் கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு போயிடணும். ஓகே, மறந்துடாதீங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கேஷ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் போயிட்டு டூ கேபிட்டல் 5 lakh அப்படின்னு போடணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வேறு எங்கெல்லாம் கேஷ் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். டேட் நம்பர் 2ல் வந்து டெபிட் பண்ணல, டேட் நம்பர் 5லேயும் வந்து கேஷை டெபிட் பண்ணல, டேட் நம்பர் 7லேயும் கேஷை டெபிட் பண்ணல. டேட் நம்பர் 10 பாருங்கள், டேட் நம்பர் 10ல் கேஷை டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி கேஷ் டெபிட் பண்ணதுனால கேஷ் அக்கௌண்ட்டில் அதே டெபிட் சைடு வந்து அதாவது லெஃப்ட் சைடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டூ சேல்ஸ் அப்படின்னு போட்டு 80,000 இப்போ என்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், டேட் நம்பர் 15லேயும் கேஷ் வந்து டெபிட் தான் இருக்குது. ஸோ அதனால் கேஷ் டெபிட்டாக இருக்கிறதுனால நம்ம அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டில் போய்ட்டு டெபிட் சைட் போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட் நம்பர் 15 அப்படின்னு போட்டு டூ பேங்க் அப்படின்னு போட போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் நம்பர் 25ல் கேஷ் வந்து டெபிட்டில் இல்லை, 30லேயும் கேஷ் வந்து டெபிட்டில் இல்லை. அதாவது கேஷ் வந்து 3 இடத்துல, அதாவது 3 என்ட்ரியில் மட்டும்தான் டெபிட் சைடு இருந்துச்சு. அதனால நம்ம எல்லாத்தையும் 222 அப்படின்னு போட்டு 3 டிரான்சாக்ஷனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா கிரெடிட்டில் போடுறது மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட் நம்பர் 2வை பாருங்கள். டேட் நம்பர் 2ல் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, டூ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஓகே, டூ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதனால நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் போகிறோம், அதாவது இந்த சைட். ஓகே, ரைட் சைட் போயிட்டு நம்ம என்டர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம டேட் நம்பர் 3 அப்படின்னு போட்டு என்ன பண்ண போகிறோம்னா பை கேஷ் அப்படின்னு போட போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பை கேஷ்னு சொல்லிட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கேஷ் அக்கௌண்ட்டில் கேஷ் வராது. எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம என்ன அக்கௌண்ட் போடுறோமோ அந்த அக்கௌண்ட்டையே கீழே ரிப்பீட் பண்ணக்கூடாது. கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டை கீழே போடக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ட்ரியை தான் நம்ம போடணும். ஓகே, அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேட் நம்பர் 3 பாருங்கள். டேட் நம்பர் 3ல் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ டூ கேஷ், அதாவது கிரெடிட் இருக்கிறதுனால நம்ம கேஷ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 80,000 போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்து கேஷ் 2ல் இருக்குன்னு பார்க்கலாம். டேட் நம்பர் 5லேயும் கேஷ் வந்து டூ கேஷ் அப்படின்னு தான் இருக்குது. டேட் நம்பர் 7லேயும் டூ கேஷ் அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டேட் நம்பர் 5ஐயும் டேட் நம்பர் 7ஐயும் என்டர் பண்ணிக்கலாம், அதே ரைட் சைடு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட் நம்பர் 10 வந்து முன்னாடியே நம்ம என்டர் பண்ணிட்டோம், டெபிட் சைடு என்டர் பண்ணியாச்சு. கேஷ் வந்து அது டெபிட்டில் இருக்குது, அதை விட்டுருங்க. அதே மாதிரி டேட் நம்பர் 15ம் நம்ம முன்னாடியே என்டர் பண்ணியாச்சு டெபிட் சைடு. நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து எங்கே கிரெடிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் நம்பர் 25ல் இருக்குது பாருங்கள். டேட் நம்பர் 25லேயும் டேட் நம்பர் 30 ரெண்டுலேயுமே கேஷ் வந்து கிரெடிட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே கிரெடிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு பை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை சேலரி அப்படின்னு போட்டுக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. 8 ஜேர்னல் என்ட்ரிஸையும் நம்ம ப்ராப்பராக கேஷ் அக்கௌண்ட்டில் மாற்றியாச்சு. ஸோ டெபிட் சைடில் 3 இருக்குது, கிரெடிட் சைடில் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. டோட்டலாக 8யுமே வந்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷ் அக்கௌண்ட் நம்ம போட்டுட்ருக்கிறது. ஸோ ஜேர்னல் என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் எல்லாமே கேஷ் அக்கௌண்ட், எல்லா ஜேர்னல்லையுமே கேஷ் அக்கௌண்ட் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது பார்த்தீங்களா டெபிட் சைடில். இதுக்கு என்ன அர்த்தம்னா கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் வழியாக கேஷ் உள்ளே வந்திருக்கு நம்ம பிஸ்னஸ்க்கு. சேல்ஸ் பண்ணது மூலயமா நமக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கு. பேங்க் மூலயமா நம்ம கேஷ் வந்து எடுத்திருக்கோம். இது எல்லாமே கேஷ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஏன் கிரெடிட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து பேங்க்கில் போய்ட்டு டெபாசிட் பண்ணியிருக்கோம், அடுத்து பில்டிங் வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணியிருக்கோம், சேலரி பே பண்ணியிருக்கோம். அப்போது இது எல்லாமே கேஷ் நம்மள்ட்ட வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஸோ கேஷ் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், கேஷ் வெளியே போனுச்சுன்னா நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது, 5,90,000 வருது. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5,90,000லேருந்து இந்த எல்லா அமௌண்ட்டையும், அதாவது கிரெடிட் சைடு இருக்கிற 5 அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5,90,000லேருந்து இந்த 6 அமௌண்ட்டையும் நம்ம லெஸ் பண்ண போகிறோம். அதாவது 5 அமௌண்ட். ஓகேவா? அந்த பேலன்ஸ் சிபிடியில் இந்த டோட்டலாக அந்த 5 அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 1,22,000 வருது. அதாவது இந்த 5,90,000 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த எல்லா அமௌண்ட்டையும், அதாவது 80,000, 3,70,000, அடுத்து 3,000, அடுத்து 15,000. ஸோ இந்த 5 அமௌண்ட்டையும் நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 1,22,000 வரும். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்னா பை பேலன்ஸ் சிபிடி, அதாவது கேரி டவுன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட் நம்ம போட்டதுக்கப்புறம் டோட்டலாக கிரெடிட் சைடு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் வரும், அதாவது 5,90,000 அப்படிங்கிறது வரும். அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பை பேலன்ஸ் சிபிடி 1,22,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1,22,000 நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடு கொண்டு வரணும். அதாவது இப்போ கிரெடிட் சைடு இருக்குது அப்படின்னா இதை அப்படியே டெபிட் சைடு போயிட்டு இந்த மந்தோட நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங்கில் என்டர் பண்ணணும். அதாவது இப்போ பை பேலன்ஸ் சிபிடி ஏன் வந்து நம்ம டேட் நம்பர் 30 போட்டிருக்கோன்னா, இது வந்து எந்த மந்த்து? ஜூன் மந்த். ஓகேவா? ஜூன் மந்தில் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 30 தான், 31 கிடையாது. ஜூன் மந்த்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து 30 தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டை தான் எப்போதுமே நம்ம போடணும். அதனால் பை பேலன்ஸ் சிபிடி 30 அப்படின்னு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ரெண்டத்தையும் டேலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜூனோட நெக்ஸ்ட் மந்த் என்ன? ஜூலை. ஸோ ஜூலை அப்படின்னு போட்டு டேட் நம்பர் 1 அப்படின்னு போட்டு இந்த 1,22,000 நம்ம என்டர் பண்ணணும். அதாவது இந்த மந்தோட க்ளோசிங் தான் நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூன் 30ல் உள்ள அந்த 1,22,000 கேரி டவுன், பேலன்ஸ் கேரி டவுனை அப்படியே ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துட்டோம். ஜூனுக்கு அப்புறம் ஜூலை. ஸோ ஜூலை டேட் நம்பர் 1 அப்படிங்கிறத போட்டு பை பேலன்ஸ் பிபிடி, அதாவது ப்ராட் டவுன் 1,22,000 அப்படிங்கிறத போடணும். ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் போட்டிருக்கிற ஆன்சர் வந்து கரெக்ட். நீங்கள் வந்து சிபிடியோடு விட்டுட்டீங்க, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 1ன்னு போட்டு போடல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து குறைப்பாங்க. அதனால் நிறைய பேர் வந்து இதை வந்து மறந்துடுவீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பேலன்ஸ் சிபிடி போட்டிங்கன்னா அது அப்படி நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதில் வந்து நிறைய அக்கௌண்ட் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி வந்து போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், லெட்ஜருக்கு எப்படி போஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேஷ் அக்கௌண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரைடர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.